சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்து நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும், காவேரியும் இப்படி சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு போறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க விஜய் தன்னுடைய காதல் கதைய காவேரி கிட்ட சொல்றாங்க. காவேரிக்கு இது தன்னுடைய காதல் கதை தான்னு தெரியாம விஜய் சொல்றதெல்லாம் ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. விஜய் தனக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் ஆனது சொன்னதும், "உங்க 2 பேத்துக்கும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே ஆச்சு. அப்புறம் எப்படி நீங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சீங்க? உங்களுக்கு 2 பேத்துக்கும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சுச்சு? சொல்லுங்களேன். இத கேட்கலாம் ஆர்வமா இருக்கு" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, "ஆமாங்க, எங்க 2 பேத்துக்குள்ள பயங்கர சண்டை வரும் ஆரம்பத்துலலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, அவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆனது எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்களோட லவ் ஸ்டோரி என்கிட்ட சொன்னாங்களா, என்னுடைய லவ் ஸ்டோரியும் நான் அவங்க கிட்ட சொன்னேன்னா, இந்த மாதிரி 2 பேருக்கும் லவ் ஃபெயிலியர் ஆனதுனாலயோ என்னமோ, ஏதோ ஒரு இடத்துல சிங்க் ஆயி எங்களுக்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சு, நாங்க 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டோம். ஆனா, அங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. எங்க கான்ட்ராக்ட் கல்யாணம் முடிய ஆரம்பிச்சுச்சா, எங்க கான்ட்ராக்ட் கல்யாணத்த பத்தி காவேரி குடும்பத்தில உள்ளவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுச்சு. காவேரி குடும்பத்தில உள்ளவங்க பணத்துக்காக தான் நான் காவேரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிற உண்மைய தெரிஞ்சு, இப்படி ஒரு தப்ப பண்ண உனக்கு எப்படிதான் மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு, என்கிட்ட இருந்து காவேரிய பிரிச்சு கூட்டு போயிட்டாங்க. அப்படின்னு இங்க விஜய் சொல்லும்போது, எங்க காவேரிக்கு இதெல்லாம் நடந்த மாதிரி மனசுக்குள்ள தோணுது. என் கனவுல வர்ற எல்லாத்தையும் இவர் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் உண்மையிலே நடந்ததா? அப்படின்னு காவேரி ஒரு நிமிஷம் அமைதி ஆயிடுறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "என்னங்க சைலண்ட் ஆயிட்டீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லங்க, ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்லுங்க. அப்புறம் எப்படி இப்ப நீங்க திரும்பி சேர்ந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி கேட்குறாங்க. "இல்லன்னா அவங்க அம்மா வீட்ல தான் அவங்க இருக்கிறாங்களா இப்பவும்?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லங்க. அதுக்கடுத்து நானும் காவேரி எங்க வீட்ல தான் பக்கத்துல கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருந்தாங்க. அதுக்கடுத்து அந்த வீட காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. காவேரி பின்னாடியேயும் காவேரி இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நானும் சுத்திட்டு அலைஞ்சேன். காவேரிக்கு பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசி, எல்லாத்தையும் புரிய வச்சு ஒண்ணு சேர்ந்துட்டோம். இந்த நேரத்துல காவேரியும் கர்ப்பமா இருக்கா. அது எனக்கு தெரியவே தெரியாது. என்கிட்ட சொல்றதுக்குன்னு எதிர்பார்த்திருக்கா. ஆனா என்கிட்ட சொல்லாமலும் இருந்தா. எப்படியோ அ அதுக்கடுத்து பல பிரச்சனைங்க. காவேரி வீட்ல உள்ளவங்க காவேரி கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சு, பிறகு என் கூட சேர்த்து வாழறதுக்காக அனுப்பி வச்சாங்க. ஆனா எங்க வீட்ல உள்ளவங்க காவேரி என் கூட வரக்கூடாது. காவேரி கூட நான் சேர்ந்து வாழ்ந்தேன்னா, நான் ஒரு வில்லன் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த வில்லன் என்ன இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை குடுத்துட்டு இருப்பான்னு சொல்லிட்டு, எங்க வீட்ல உள்ளவங்களும் என்னையும் காவேரியும் பிரிச்சு வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. ஆனா, இத்தன சூழ்நிலைய தாண்டி நானும் காவேரியும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சோம். கடைசில ஒரு ஆக்சிடென்ட்ங்க. அந்த வில்லன் சொன்னேன்ல, அவன் தான் நாங்க சேர்ந்து வாழ்றது பிடிக்காம அந்த ஆக்சிடென்ட் பண்ணான். அந்த ஆக்சிடென்ட் தான் எங்க வாழ்க்கைய மாத்திருச்சு அப்படின்னு விஜய் சொல்றாங்க. உடனே காவேரிக்கு உடனே ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. நமக்கும் தானே ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்ட்டு. இங்க அந்த ஆக்சிடென்ட்ல காவேரி இறந்ததா எங்க வீட்ல உள்ளவங்க பொய் சொன்னாங்க என்கிட்ட. ஏன்னா, எனக்கும் என் குழந்தைக்கும் ஏதாவது அந்த பசுபதின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்களே, அவங்க மூலமா ஆயிடக்கூடாது. அதனால அதனால எங்க வீட்ல உள்ளவங்கன்னா என்கிட்ட பொய் சொல்லி, "காவேரி இறந்து போயிட்டான்னு" சொன்னாங்க. அத கேட்டுட்டு நானும் காவேரி இறந்துட்டான்னு நம்பிட்டேன். நான் நம்பியிருந்திருக்கவே கூடாது. இல்லாட்டி இப்படிலாம் நடந்திருக்காது. என் வாழ்க்கையும் பாழாயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துகிட்டு, எனக்கு இந்த கதையெல்லாம் ஏற்கனவே எனக்கு ஞாபகம் வந்த மாரியே இருக்குங்க. என் கனவுல வந்த மாதிரியே இருக்குது. நீங்க சொல்றதெல்லாம் அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, "இ இப் அ என்னங்க சொல்றீங்க? இதெல்லாம் என்னுடைய கதைங்க. என்னுடைய கதை எப்படி உங்க கனவுல வரும்?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே காவேரி இருந்துகிட்டு, "ஏங்க அதுக்கடுத்து இப்ப நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? உங்க ஒய்ஃப் உயிரோட தானே இருக்காங்கன்னு சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு உங்க ஒய்ஃப நீங்க போய் பார்க்கல? உங்க ஒய்ஃப பார்த்து பேசி நீங்க எப்படியாவது சேர்ந்துர வேண்டியது தானே?" அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, "இல்லங்க, என் ஒய்ஃப பார்த்து பேசுற நிலைமையில என் ஒய்ஃப் இல்ல" அப்படிங்கிறாங்க. "என்னங்க சொல்றீங்க?" அப்படின்ட்டு காவேரி கேட்டதும், "இல்லங்க, என் ஒய்ஃப் வந்து பழசெல்லாம் மறந்துட்டாங்க. என்னையும் மறந்துட்டாங்கங்க." அப்படி சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "என்னங்க சொல்றீங்க? இவ்வளவு ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிச்சு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்க ஒய்ஃபு உங்கள மறந்துட்டாங்களா?" அப்படி சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "ஆமாங்க. அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னேன்ல, அந்த ஆக்சிடென்ட்ல என்னுடைய ஒய்ஃபுக்கு கல்யாணம் ஆனதே மறந்துருச்சுங்க. அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதே மறந்துருச்சு. பழச இப்போதைக்கு ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் பழச எதுவுமே அவகிட்ட சொல்லல. அப்படி சொன்னா அவ உயிருக்கே ஆபத்து வரும்னு சொல்லியிருக்காங்க." அப்படின்னு இங்க காவேரி கிட்ட விஜய் சொன்னதும், உடனே காவேரி, "நமக்கும் பழசெல்லாம் மறந்துருச்சு. இதுல ஏதோ சிங்க் ஆகுற மாரி இருக்கு. ஆனா உங்க வீட்ல உள்ளவங்க இப்படி பண்ணியிருக்க கூடாதுங்க. குழந்தையும் அம்மாவையும் பிரிச்சு வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. எனக்கு என்னமோ உங்க வீட்ல உள்ளவங்க மேல செம கோவமா வருது." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. என்னங்க செய்ய? அவங்க அவங்க பேரனோ, பேத்தியோ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. எல்லாம் நடந்து முடிஞ்சுச்சு. இனிமேல் பேசி என்ன பிரயோஜனம்? அப்படிங்கிறாங்க. ஏங்க, நான் ஒண்ணு கேட்கட்டா உங்ககிட்ட? எனக்கு ஒண்ணு தோணுது. என் கனவுல வர்றதெல்லாம் அப்படியே நீங்க சொல்றீங்க. ஆ என் கனவுல வர்றது நீங்க தான் நெனைக்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு அப்படியே ஏதோ நடந்த மாதிரி தோணுது. அதுவும் இல்லாம எனக்கும் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்லாம போயிடுச்சு. அதுல எனக்கு கல்யாணம் ஆனதையும் என்கிட்ட இருந்து எல்லாரும் மறைச்சுட்டாங்களான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா, உங்கள எனக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு. என் கனவுல நீங்க சொன்ன எல்லாமே நடந்த மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது. சொல்லுங்க, நீங்க ஏதாவது என்கிட்ட உண்மைய மறைக்கிறீங்களா? உங்கள பார்த்தா எங்க அம்மா அவ்வளவு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிருக்கு. கண்டிப்பா எனக்கும் கல்யாணம் ஆயிருந்திருக்கும். அது எப்படி எனக்கு மட்டும் எங்க அம்மா கல்யாணம் பண்ணாம இருந்திருப்பாங்க? ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குதுங்க. சொல்லுங்க, நீங்க என்கிட்ட உண்மைய சொல்லுங்க. நீங்க ஏதாவது என்கிட்ட மறைக்கிறீங்களா? அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, "என்னங்க நான் ஒண்ணும் மறைக்கலையே"
அப்படிங்கிறாங்க. இல்ல, இல்ல. எனக்கு நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு அப்படியே நடந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்னுடைய பழைய ஃபாஸ்ட்டுன்னு நெனைக்கிறேன். அதனால தான் எனக்கு ஞாபகம் வருது. அதுவும் இல்லாம என் கனவுல நீங்க வந்தீங்கங்க. இப்ப நேர்லயும் நான் உங்கள பார்க்குறேன். அம்மு என்னுடைய குழந்தை தானா? அம்மு கிட்ட மட்டும் ஏன் எனக்கு அவ்வளவு பாசமா இருக்கணும்னு தோணுது? அவ்வளவு அட்டாச்மெண்ட்டா நான் ஏன் ஆகுறேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அம்மு என்கிட்ட பயங்கர அட்டாச்மெண்ட்டா இருக்கிறா. இதுக்கெல்லாம் காரணம் இல்லாமயா இருக்கும்? ஏன் நெறைய குழந்தைங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்டா இருக்காங்க. அந்த குழந்தைங்க மேலலாம் நான் அவ்வளோ அட்டாச்டா இல்லையே! நான் அம்மு மேல தானே இருக்கிறேன். அம்மு என் குழந்தையா இருப்பாளோன்னு எனக்கு தோணுது. சொல்லுங்கங்க அப்படின்னு இங்க காவேரி விஜய் கிட்ட கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, ஆமா காவேரி, நீ தான் என்னுடைய ஒய்ஃப். அம்மு தான் நம்மளுடைய குழந்தை. இதெல்லாம் நான் உன்கிட்ட சொன்னேன்னா, உனக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்து தான் நான் சொல்லல காவேரி. நீ இத பயங்கரமா யோசிக்கக் கூடாது எதையும். நீ மனசுல போட்டு எதையும் குழப்பிக்க கூடாது. இதுதான் நடந்த உண்மை எல்லாம். அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொன்னதும் காவேரிக்கு அதிர்ச்சியா இருக்குது. என்னங்க சொல்றீங்க? அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமா காவேரி, இத்தன நாளா நீ இறந்துட்டேன்னு தான் நான் நெனச்சேன். எங்க வீட்ல உள்ளவங்க என்கிட்ட அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. இப்பதான் ஸ்கூல்ல பார்க்கும்போது தான் நீ உயிரோட இருக்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் உன் பின்னாடியே நான் வந்தேன். அப்புறம் உங்க அம்மாகிட்டயும் பேசினேன். பேசும்போது தான் உனக்கு அடிபட்டதுல பழசெல்லாம் மறந்துச்சுன்னு உங்க அம்மா சொன்னாங்க. அப்புறம் தான் எனக்கு உண்மையில என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அப்படின்னு விஜய் சொல்றாங்க. உடனே அம்மா ஏன் என்கிட்ட இருந்து இதெல்லாம் மறைச்சாங்க? அப்பா இறந்ததெல்லாம் என்கிட்ட சொல்லி புரிய வச்சாங்கல்ல. அதே மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்கலாம்ல. பாவம் என் அம்மு என்ன பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் நான் பார்க்குறேன். எனக்கு எவ்வளோ வருத்தமா இருக்குதுங்க. அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபீல் பண்றாங்க. உடனேவும் இல்ல அவங்கள என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் காவேரி? அவங்க நானே இறந்துட்டேன்னு நெனச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா எங்க வீட்ல உள்ளவங்க உங்க அம்மாகிட்ட எனக்கு ரொம்ப சீரியஸா இருக்குது. நான் கிரிட்டிக்கலா பொழைக்க முடியாத நிலைமையில இருக்கேன்னு சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. அதனால தான் வந்து உன்ன கூப்பிட்டுட்டு அவங்க ஊர விட்டே போயிருந்திருக்காங்க. உங்க அம்மா சொல்லியும் எந்த தப்பும் இல்ல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. எங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருக்கலாமே எனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த. என் குழந்தை இருக்குதுல்ல, அந்த குழந்தைய பத்தினாச்சும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல நீ கல்யாணம் ஆனது தெரிஞ்சா அடுத்து உன் ஹஸ்பண்ட கேட்ப, குழந்தைய கேட்ப. அதுதான் அவங்க பயந்திருப்பாங்க. குழந்தைய பார்க்கணும்னு சொன்னாலும், எங்க வீட்ல உள்ளவங்க கண்டிப்பா விட மாட்டாங்க. நான் இல்லாதப்போ. அதனால தான் உங்க அம்மா உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு யோசிச்சிருப்பாங்க. இதனால நீ அத யோசித்து, யோசித்து வருத்தப்பட்டு உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அம்மா ரொம்ப பயந்திருப்பாங்க. அவங்கள எந்த தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்ல அப்டின்ட்டு காவேரி சொல்றாங்க. உடனே வீடும் வந்துருது. உடனே காவேரி விஜய கட்டிப்பிடிச்சுட்டு, இப்போ இருங்க இனிமேலு நானு அம்முவ விட்டு போக மாட்டேன். நீங்க சொன்ன கதையெல்லாம் பார்க்கும்போது, நான் உங்கள உயிருக்கு உயிரா காதலிச்சிருப்பேன்னு தோணுது. நீங்களும் என்ன அவ்வளவு அளவுக்கு அதிகமா நேசிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. உங்க வீட்ல இருக்கிற திங்ஸ் அதெல்லாம் நான் பயன்படுத்தின திங்ஸா? அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விதத்தில எங்கேயோ கனெக்ட் ஆகுற மாரியே இருந்துச்சு. இப்ப நீங்க சொல்ல போய் தான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது. ஆனா, என்னால ரொம்ப எல்லாத்தையும் ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியல. ஆனாலும் நான் உங்க கூட தான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு காவேரி விஜய கட்டிப்பிடிக்கிறாங்க. உடனே விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த ஒரு நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது இவ்வளோ சீக்கிரமா நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு விஜய் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. விஜயும் காவேரியும் கைய கோர்த்துட்டு வீட்டுக்குள்ள வர்றத பார்த்துட்டு எங்க சாரதாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. என்னம்மா உடனே காவேரி சாரதா கிட்ட போயிட்டு, "ஏம்மா நடந்த உண்மையெல்லாம் என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்ட?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சாரதா விஜய பார்க்குறாங்க. "ஆமா அத்த. காவேரிக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி புரிய வச்சேன். ஆனா காவேரிக்கு பழசு எதுவும் ஞாபகம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனேவும் சாரதா வந்துட்டு, "எனக்கு அப்ப இருந்த சூழ்நிலையில என்ன பண்ணணும்னு தெரியலடி. உன்கிட்ட சொல்லவும் எனக்கு பயமா இருந்துச்சு. அதனால தான் சொல்லல." அப்படிங்கிறாங்க. உடனேவும் இங்க காவேரி, "இனிமேலும் என் பொண்ண பிரிஞ்சு நான் இருக்க மாட்டேன். நான் விஜய் அவங்க வீட்லயே இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, "இனிமேலு நான் அவங்க வீட்டுக்கு போயிடுறேன்ம்மா." அப்படிங்கிறாங்க. அம்மு பாவம்மா. அம்மா இல்லாம இத்தன நாளா வாழ்ந்திருக்கா தனியா. நான் அம்மு கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அம்முக்கும் எனக்கும் முன் ஜென்ம பந்தம் இருக்குமோன்னு நான் நெனச்சேன். ஆனா இந்த ஜென்மத்திலேயே அம்மாவாவும், அவ என் பொண்ணாவும் இருந்திருக்கிறது இப்ப தான் தெரியுது. பாவம் அம்மு. நான் அம்மு கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் கிளம்புறேன்." அப்படின்ட்டு இங்க காவேரி அவங்க அம்மாகிட்ட சொல்றாங்க. இங்க சாரதாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய், காவேரியும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு, காவேரிக்கு எப்படியோ புரிய வச்சாச்சு அப்படின்ட்டு. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.